உன்னை கூப்பிடுற அப்படி கண்ணம்மா என்னையா எங்க மாமனியா அங்க கூப்பிட்டா டேய் ஓய் உன்னை தாங்க என்ன தாங்கறியா உன்னை தாங்கறதா உங்களை தாங்க உங்களை தாங்க உங்களை தாங்கம்மா இவ்வளவு அழகா இருக்கிறீங்க ஏங்க உங்க பேரு என்ன? என் பேரு தாசன். தாசன் அண்ணா தாசன்னா அன்னை கூட பிறந்தேன் தாசன் கூடயே பிறந்தேன் பின்ன தாசா அப்படின்னு கூப்பிடணும் இல்லையா நான் தூரமா போறேன் நீ கோயிலிட்டு இருக்கிற நான் மெயின் ரோட்ல போயிட்டு இருக்கிறேன் தாசா அப்படின்னு கதுக்குமா வாசிட்டு கூப்பிடணும் ஒண்ணுமில்ல ஓ அண்ணோய் ஓ மாமோய் அப்படின்னு கூப்பிடுறான் இது மாதிரி நீ வாசிட்டு கூப்பிடணும் தாயி அப்பதான் காது கேட்கும் வாசியா விட்டு கூப்பிடுறோம் பாரு நேத்து எங்க பாட்டியா ஓ பாட்டியோ பாட்டில செய்ய மாட்டேன் வாசிட்டு கூப்பிடு அண்ணா ஏ தாசோய் என்ன ஏ தாச ஏண்டா ரோட்டு மேல நின்னுக்கிற இல்ல சொல்றேன் கேள்றா நீ ரோட்டு மேல நின்னுக்கிற வீட்டுக்காரி சேலம் சீக்கச்சி வேலைக்கு போகும்போது நீ ரோட்டுக்கு வந்தா வீட்டுல இருக்கிறா வீட்டுக்காரி என்னன்னு கூப்பிடா சாந்தி ஓ பேர் விட்டு தான் கூப்பிடுவா செல்லம்மா செல்லம் எந்த செல்லமா தான் கூப்பிடுவோம் வீட்டுக்காரி கூப்பிட மாட்டா ஏன்னா மாமா சோதிக்கிறாரு என்ன சுமதிக்கிறாரு கூப்பிட்டு பார்க்கலாம் கூப்பிடு சரி கூப்பிடுமா சரி கூப்பிட்டு பார்க்கலாம் அப்ப அதான் இருக்க மாட்டேன் பேர கெடுக்கிறதுக்கு நான் வருவேன் மச்சான் கூட கூப்பிட்டார்ல பின்ன சோதி எல்லா ரெண்டு பேரும் கூப்பிட்டா சரி கருத்துங்க ஆமா அண்ணா இந்த பேரு உனக்கு பிடிக்கலண்ணா குடுக்க யாரு சொல்லுது ஓ தாசோய் அப்படி கூப்பிடணும் கூப்பிடல கூப்பிடு அழகா கூப்பிடுங்க நல்லா கதை எங்க மாமா இருக்கிறாங்க அந்த வேலைக்கே இடம்ல கட்ட வார்த்தை வரும் அவருக்கு பிடிக்காத தண்ணி வந்துருங்க மாமா சம்மந்தி எப்படி ஒரு சம்மந்தி வச்சுக்கிட்டு எப்படி கூப்பிடுறது பிடிச்சா சொல்லு உட்காருனா படுத்துக்குவேன் எப்படி உனக்கு தெரியும் மாசமான பொம்பளை தொட்டு நக்கி பாக்குறோம் அதெல்லாம் என்னடா டேஸ்ட் சாந்தி வர ரெண்டு மீன் உங்களுக்கு அகலக்கட்டு கொஞ்சம் அதிகம் பிடிக்காதவங்களும் கொஞ்சம் அகலம் அடிக்கடி நாளை வந்துடலாம் நீலாம் மனுஷனா நான் சொல்லலாம் இன்னைக்கு நாடகம் எதற்காக யாரால் அரங்கேற்றம் யாரு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய உயிரில் மேலான மதிப்பிற்குரிய நம்ம மாமாவாகிய கணேசன் ஐயா அவர்கள் அவருடைய குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அருள்மிகு யார் அகிலாண்ட கோடி பிரமாண நாயகன் ஐயனாகிய ஐயனாரப்ப சுவாமி தேவ திருநாளை முன்னிட்டு இன்று நாடகம் அரங்கேற்றம் என்ன யாருக்காக 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 இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் காதல் மாளிகை யாருக்காக காதலே கவுண்டரே கவுண்டர் எங்கடா வருது காதலே ஐயனாரப்ப சாமிக்காக ஐயா அகிலாண்டோடி பிரமாண நாயகா ஐயா சிண்டு கட்டு முண்டா சிங்க ஐயனாரப்ப
அவருடைய குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். ஆமா சாமி. நாடகத்தை அரங்கேற்றம் செய்த அருமை நல்ல உள்ளங்களுக்கு இந்த ஐனாரப்பன் கோவில் சன்னிதானத்தில் நாடகமாக்க வந்திருக்கும் அமர்ந்திருக்கும் அரும்பெரும் தாய்மார்களுக்கும் நம்முடைய ஐனாரப்ப சாமியுடைய அருள் பெற்று நீடோடி காலம் நீண்டாருடன் நிறைந்த செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று ஐனாரப்ப சுவாமி வேண்டுகிற வணக்கம். உங்க பேரு என்ன? உங்க நாடு நகரம் எது? உங்க தாய் தந்தை யார் சொல்லிச்சாங்க? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாருங்க. தெளிவாகி போச்சு. நான் எல்லைக்கு தெளிவா 3 மாசம் தெளிவு போய் தெளிவாயிட்டே. பாப்பா பேர் என்ன? விசாரணி. தம்பி பேரு நித்திசாம் தம்பி அவர்களும் விசாரணி பாப்பா அவர்களும் என்ன கணேச மாமா அவர்களும் என்ன சேலத்தை சேர்ந்த அருமை நல்ல உள்ளம் மருதா வியாபாரி பொன்னுசாமி ஐயா அவர்களும் நம்முடைய நாடக கலைக்குழுவிற்காக அன்பளிப்பு செய்திருக்கிறார். 1 ரூபாய் கொடுக்கும் 60 ரூபாய் மலைபோல வந்து செய்யும் தொழிலும் படிக்கின்ற கல்வியிலும் வாழையடி வாழையாக வெள்ளி சூனியம் காற்று கரும்பு செய்வன எதுவாக இருந்தாலும் ஐனாரப்பனுடைய அருளால தீய சக்திகளா விலகி 16 செல்வங்கள் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும். வணக்கம். என்ன அப்படி முடிக்க? அவன் என்ன தப்பணும்? என்ன கோட்டை எந்த ஓட்டையை கேக்குறான் பாரு. ஆமா, ஓட்டை கேட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? விளக்கெண்ண கிண்ணம் இருக்குமே, அந்த கிண்ண மாட்டது அடி அடி மண்ண எப்ப பாக்க அப்ப அல்ல உங்க ஜென்னதான் அல்ல அவர் ஜென்னதான் அடிக்கடி வருவாரா? நம்ம செட்டு இல்ல, வீட்டுக்கு வருவாரா? தொப்பலை கொண்டு போய் வாதியார்கிட்ட காமிச்சிக்கிதுன்னா அவங்க வீட்டுக்காரி பாத்துக்க. அப்ப ஒரு நாள் தண்ணி வச்சு இருந்துக்கிறேன் வர நேரத்துக்கு பாத்துட்டு பாரு. தங்கச்சி அப்படித்தான் சொல்லுவேன். நான் என்ன சொல்றேன்னா எதுவுமே சொல்லலாம். ஆமா சேர்த்து போடு. என்னுடைய பெயர் வாழை பருவமல்ல சோலை குயிலை போல
என்னுடைய பெயரோ ஏதான் சுரதை. குதிரையா குதிரையா? எடா திருட்ட ஆளுக்காரா? அது கலதையிறது நீ கேட்டது கலதை ஓய கலதையெல்லாம் வச்சிருப்பாரு. சுரதை சு சு சூப்பர். ரா தை சுரதை. கூ கூ இந்த ரை கூதி படிக்கலையா? பள்ளிக்கூடம் பக்கத்துல போனதெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன். படிச்சிருக்கிறேன். எத்தனாவது? 3வது படிச்சேன். அப்படியே இரு. அதுக்கு மேல படிச்சீங்கன்னா படிச்சேன். 3வது படிச்சேன். படிச்சு 6 கிட்ட படிச்சேன். படிச்சு வாத்தியார் கிட்ட படிச்சேன். வாத்தியார் கிட்ட படிச்சு 1வதுலயே 3 வருஷம் படிச்சேன். 1வதுலயே 3 வருஷம் மீறினா. என் பெயர் சுரதை. அம்மா உன் பேர் சுரதை. இருந்தாலும் உன் தாய் தந்தை யாரு? கண்ணி சொல்லுவா ஒரு கண்ணை கூட ஒன்னு எடுத்து என்னாச்சு அது இப்ப புழங்குறது இல்ல. எவ்வளவு 20 வருஷம் பழக்கம்? 18 வருஷம். சொன்னா எங்க அப்பாவின் பெயர் சுந்தராஜ ஐயர். என் அம்மாவின் பெயர் சுகந்திவல்லி. சரிம்பா, நீ ஐரூட்டு பொண்ணா? ஆமா.
நான் ஏன் பிடிக்கிறேன் சுந்தராஜா இருக்கும் சுகந்தவல்லிக்கும் நான் சுரதையாக பெண் பிறந்து அம்மா நாங்களோ பிராமணர் ஜாதி ஐயர் குலத்திலே பிறந்த நாங்க பெண்ணாக இருந்தாலும் என்னை யார் மணமுடித்தார் என் குலத்தை சேர்ந்தவர் சொல்லுமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படியா அவர் யாரு மாணிக்காரே கடவுள் பேரு நம்ம எப்படி சமைக்க அம்மா நீ வந்து ஐயர் வீட்டு பொண்ணு ஆமா ஏத்தானே கறியோடலாம் வருப்பியா வருப்பாயும் தம்பாயும் ஏன்னாடி உன்னை வேதியில கொண்டு போய் வெள்ளை கிழங்காட்ட வைக்க ஐயர்களுக்கு கறி பிடிக்காது எலும்பு செங்கலை கேட்டு பாரு எங்க மாமனை ஐயமூடி சரியா தங்க மாட்டாங்களா அம்மா முட்டை ஒரு நாளைக்கு வாங்குவேன் முட்டை குழந்தைக்கு தப்பா பேசக்கூடாது நண்டு 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 குழந்தை நல்லா இருக்கும்